பாதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளை உங்களுடைய தோல் சூட்டை அனுபவிக்காமல் கெட்டிக்கார பிள்ளையாக இருக்கிறது என்றால், உங்களுடைய தோல் சூட்டை அது அனுபவித்திருந்தால் அந்த குழந்தை இன்னும் பல மடங்கு கெட்டிக்கார பிள்ளையாக அல்லாஹ்வுடைய உதவியினால் இருக்கும். எனவே அடிக்கடி ஊருக்கு போய் வாருங்கள். முடியுமானவரை இங்கே உள்ள உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு ஊரிலே செட்டில் ஆகுவதற்கு, அல்லது உங்களுடைய குழந்தைகளை இங்கே கொண்டு வந்து உங்களோடு வாழ வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். கடைசியிலே குழந்தையை வளர்க்க வேண்டிய பீரியட்டிலே நீங்கள் இங்கே இருந்து விடுகிறீர்கள். உங்களுடைய மனைவியை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பி விடுகிறீர்கள். கடைசியிலே உங்களுடைய குழந்தை வளர்ந்து வந்து சில இடங்கள்ல சில செய்திகள் போடுகிறார்கள். அல்லாஹ் ஆலம், சில நேரம் உண்மையாக கூட இருக்கலாம். இவர் போய் சேரும் போது பிள்ளை அங்கிள் வந்திருக்கிறார் என்று தந்தையை சொல்லுகிற இடங்களும் இருக்கிறது. அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மிக அதிகமாக அன்பு காட்ட வேண்டியது குழந்தை வளர்ப்பில் மிக முக்கியமான விஷயம். உங்களுடைய குழந்தை உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் மாத்திரம் இந்த அட்வைஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய குழந்தை விரும்புற மாதிரி வளரட்டும், எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைக்கிறதா பிரச்சனை இல்லை. நமக்கு உங்களுடைய குழந்தை ஆரோக்கியமான குழந்தையாக உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சமுதாய ரீதியிலும் வர வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைக்கு நிறைய அன்பை சொரியுங்கள், அன்பை காட்டுங்கள். குழந்தைக்கு அடிப்பது, குழந்தையை முறைத்து பார்ப்பது, குழந்தையை வார்த்தைகளால் கண்டிப்பது நபி வழி அல்ல. இன்றைக்கு உளவியலாளர்கள் அது தப்பு என்று அடித்து சொல்லுகிறார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு சின்ன மாணவனை உற்று முறைத்து பார்த்து விட்டால், கோபத்தோடு பார்த்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு வாரம் விடுமுறை வழங்கப்படுகிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் சின்ன பள்ளிக்கூடங்களிலே உள்ள ஒரு மாணவனை கோபத்தோடு முறைத்து பார்த்து மிரட்டி விட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு வாரத்திற்கு விடுமுறை வழங்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் இருந்து அல்ல, அந்த வகுப்பில் இருந்து விடுமுறை வழங்கப்பட்டு அந்த குழந்தைக்கு ஒரு வாரத்திற்கு கவுன்சிலிங். அந்த ஆசிரியர் பார்த்த பார்வை தப்பு. அந்த பார்வை அந்த பிள்ளையுடைய மனதிலிருந்து நீங்கும் வரைக்கும் அதற்கு கவுன்சிலிங் கொடுக்கிறார்கள். இந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் இவ்வாறான நடத்தைகளால் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன காட்டித் தருகிறார்கள் என்றால், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அன்பு காட்டி வளருங்கள். நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வீட்டில் பிள்ளை இருந்தால் டெய்லி பேசுங்க பிள்ளைகளோட, குறைந்தது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த சோசியல் மீடியாக்கள் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். ஸ்கைப் இருக்கிறது, வைபர் இருக்கிறது, இப்படியா நிறைய வசதிகள் இருக்கின்றன. இந்த வசதிகளில் பிள்ளைகளோடு நேரடியாக உட்கார்ந்து பேசுவது போன்று பேசுங்கள், அன்பாக பேசுங்கள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை கேளுங்கள், அவர்களோடு நிறைய கருத்துக்களை பரிமாறுங்கள், நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள். கோபத்தோடு பிள்ளைகளோடு பேசாதீர்கள். தாய் அங்கிருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார், ஓதுதில்லை, படிப்பதில்லை, சொல்லு கேட்கிறல்ல. இங்கிருந்து ஒன்று இவர் ஸ்கைப்ல கையை காட்டி பேசுவார், பார்த்துக்க வந்த ரெண்டாள் உன்னை கொண்டுடுவார். அன்புள்ள சகோதர சகோதரிகளை